வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், பூரி, பொங்கல், மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையான சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. குக்கரில் 5 விசிலுங்க. சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிடத்தில் ரொம்ப கமகமும் ரெடி ஆகிடுங்க. இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த ருசியான சத்தான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு குக்கரில் 50 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு, 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, இந்த 100 கிராம் பருப்பை 2-3 வாட்டி நல்லா சுத்தமாக அலசிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் ஒரு 7-8, ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் சேர்த்துருக்கேன். இது கூடவே பச்சை மிளகாய் காரத்துக்கு 4, 7-8 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் 4 தக்காளி பழம் சின்ன சைஸ் தக்காளி பழமாக சேர்த்துருக்கேன். இப்போ இதில் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணி, பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த பூசணிக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் மஞ்சள் பூசணிக்கு பதிலாக வெள்ளை பூசணி கூட சேர்க்கலாம். பூசணிக்காயினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 kg இருக்கும். தோலை சீவிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் போல் சாம்பார் பொடி. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காய்கறி எல்லாம் பருப்பில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஒரு 1/2 லிட்டர் போல் சேர்க்குறேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் வந்து ஆஃபில் தாங்க இருக்குது. குக்கர் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மிதமான தீயிலே 5 விசில் விட்டுடலாங்க. 5 விசில்லே நம்ம சேர்த்துருக்க பரங்கிக்காய் பருப்பு எல்லாமே நல்ல குழைவாக வந்துடுங்க. இப்போ 5 விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணலாங்க. இப்போ 5 விசில் வந்துடுச்சு. விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம பரங்கிக்காய் பருப்பு எல்லாமே நல்ல குழைவாக வெந்துடுச்சுங்க. இது நீங்கள் தண்ணியை வடிச்சிட்டு பருப்பு சட்டியில் கூட மசிச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இது போல் மேஷர் இருந்தால் இதாலே நல்லா சூடாக இருக்கும்போது மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பு கடைஞ்சி எடுத்துக்கலாங்க, இருக்கட்டும். இப்போ இந்த சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்து தாளிப்பு கொடுக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், வரமிளகாய் 2 கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். 1 சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிப்பு கலவையை சாம்பாரோடு சேர்த்துக்கலாம். சாம்பாரோட பார்த்திங்கன்னா ஒரு 300 ml தண்ணியும் சேர்த்துருக்குங்க. இப்போ தாளிப்பு கலவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 3 நிமிஷம் போல் மிதமான தீயிலே கொதிக்க விடலாம். இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிதமான தீயிலே அடுப்பை வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேன். சாம்பார் நல்லா கொச்சி திக்காகிடுச்சுங்க. இந்த டைமில் கொஞ்சமாக மல்லித்தழை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. எப்பயும் ஒரே மாதிரி சாம்பார் வைக்காமல் இந்த மாதிரி பரங்கிக்காயை பயன்படுத்தி இட்லி சாம்பார் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. பரங்கிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் சாம்பாரை செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், பூரி, பொங்கல், மெதுவடை இது எல்லாத்துக்கும் ரொம்ப ருசியாக இருக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்து சாம்பாரை கொதிக்க வச்சிங்கன்னா காலையில் செஞ்சோன்னா சாயந்தரம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. புளிக்கரைசல் சேர்த்திங்கன்னா நான் புளிக்கரைசல் சேர்க்கலை.
காலைல செஞ்சேன்னா காலையில் டைமில் காலி பண்ணிவிடுங்க. சாயந்தரம் வரைக்கும் வச்சுருக்க முடியாது, சீக்கிரம் ஊச அடிச்சிடும். புளிக்கரைசல் வேணும்னா சேர்த்துக்கோங்க. சாயந்தரம் வரைக்கும் வச்சுருக்க மாதிரினா இப்போ இதே முறையில் இதே அளவுகளோட இந்த பரங்கிக்காய் சாம்பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.